வணக்கம். சுவாசம் பதிப்பகம் மூலமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கு முன்னாடி என்னுடைய முதல் 3 புஸ்தகங்கள் வேற ஒரு பதிப்பகம் மூலமா போட்டிருந்தேன். அது வந்து இன்ட்ரோடக்ஷன் டு சேல்ஸ், சூப்பர் சேல்ஸ் சக்ஸஸ் ஃபார்முலான புஸ்தகம், செல்வம் சேர்க்கும் வழிகள், வாழ்க்கை வழிகள் இப்படின்னு. அப்போவே எனக்கு ஹரன் பிரசன்னா சார் கூட ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிடச்சிது. அவரை சில பேரை சந்திச்சிருக்கேன். அதே மாதிரி புஸ்தக இதுலேயும் பார்த்துருக்கேன், புக் ஃபேர்லேயும் பார்த்துருக்கேன். ஸோ அடுத்த 3 புஸ்தகங்கள் ரெடி பண்ணும்போது சாரோட பேசும்போது அவர் சொன்னார், என்ன புஸ்தகம் வச்சுருக்கீங்கன்னாரு. நான் சுந்தர் பிச்சையை பற்றி ஒரு பயோகிராஃபி வச்சுருக்கேன் சார் அப்படின்னா. ஓ, ரொம்ப நல்ல டைட்டில் சார், அதை உடனே எனக்கு அனுப்புங்க பார்க்குறேன்னாரு. நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா வித்தின் 2 days ஐ கிவ் ஃபீட்பேக் அப்படின்னாரு. அவருடைய ப்ரொஃபஷனலிசம் பிடிச்சது எனக்கு. அதாவது புஸ்தகம் நம்ம அனுப்பிச்சோன்னா யூஸ்வலாக வந்து சில பப்ளிஷர்ஸ்லாம் டைம் எடுத்துப்பாங்க. அதை படித்து பார்த்து அப்புறம் அதை வந்து ரிவ்யூ பண்ணி அப்புறம் ஃபீட்பேக் கொடுக்குறதுக்கு ஒரு மாதம் மேலே ஆகும், 2 மாதம் கூட ஆகும். ஆனால் சார் பிரசன்னா வந்து அப்படின்னா ரொம்ப ஹைலி ப்ரொஃபஷனல். 2 days டைம் கொடுங்க சொல்கிறேன்னாரு. 3rd day கேம் பேக் வந்து உடனே சொன்னார், ரொம்ப அழகாக வந்திருக்கு சார், அது நான் அதை போட்டுறேன் அப்படின்னாரு. அப்புறம் அடுத்த டைட்டில் தான் இருக்கா அப்படின்னாரு. நான் அதுவும் வச்சுருக்கேன் அப்படின்னேன். என்ன டைட்டில் அப்படின்னாரு. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பற்றி வச்சுருக்கேன் அப்படின்னேன். அது தவிர வேற ஒரு மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு புஸ்தகம் வச்சுருந்தேன். அதுவும் ரெடியாக இருந்தது, மெட்டீரியல் ரெடியாக இருந்தது. சார் உடனே அனுப்புங்க சார், எனக்கு வேணும் அப்படின்னாரு. அதை உடனே நான் செக் பண்ணி சரி பண்ணி அவர் காமிச்சேன். அதே மாதிரி வித்தின் 48 hours அவருடைய ஆன்சர் வந்துடுது. சார் ரெடி, புஸ்தகம் போடலாம் அப்படின்ட்டாரு. 3வது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நான் சொல்லும்போது கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன். பரவாயில்ல சார், டைம் எடுத்துக்கோங்க, நான் புக் ஃபேருக்குள்ளே அப்படியா பண்ணிடணும் அப்படின்னாரு. ஸோ அதையும் ரெடி பண்ணி அவர்கிட்ட கொடுத்தேன். ரொம்ப ப்ரொஃபஷனல்னா ஹைலி ப்ரொஃபஷனல். அவர் டைம் படி தான் போகிறார், டைம் ஷெட்யூல் பண்ணி போட்டு டெட்லைன் வச்சுட்டு. ஸோ 3 புஸ்தகமும் பிஃபோர் புக் ஃபேர் ரிலீஸ் பண்ணிட்டார். ஐ மீன் இந்த ரெக்கார்ட் ஸ்பேஸ் நான் பார்க்கல. நான் வந்து 2018 தான் ஆரம்பித்தேன். ஆனால் அந்த லாஸ்ட் 1 yearல 3 புக்கை ரிலீஸ் பண்ணது வந்து அவருடைய ஹெர்குலியன் டாஸ்க்குன்னு தான் சொல்லணும். அவருடைய ஸ்பீட் அண்ட் ப்ரொஃபஷனலிசம். அண்ட் முக்கியமாக நான் அவர்கிட்ட பார்த்தது வந்து என்கரேஜ்மெண்ட். இந்த டீம் வந்து எப்படின்னா, என்ன மாதிரி பட்டிங் ரைட்டர். நான் வந்து ஆக்சுவலாக பேசிக்லி ஒரு ப்ரொஃபஷனல், ஹார்ட்கோர் சேல்ஸ் ப்ரொஃபஷனல், மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல். பட் எழுத ஆரம்பிச்சது லாஸ்ட் 5 years தான். பட் அவர் என்கரேஜ் பண்ணி எங்களை மாதிரி ஒரு பட்டிங் ரைட்டர்ஸ்க்கெல்லாம் மோட்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீம் வச்சுருக்காரு. எல்லோரும் வந்து ரொம்ப அழகாக ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணி ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. டக்குன்னு ஃபீட்பேக் வருது. அண்ட் இப்போ கூட பாருங்கள், எல்லாம் இப்போ ஆரம்பித்து முடித்தோம், உடனே 3 புத்தகம் ரிலீஸ் பண்ணார். அடுத்த புக்குக்கு ஐடியாவே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அந்த போன புக் ஃபேரில் அடுத்த புத்தகத்துக்கும் ஐடியா இது பண்ணி நாங்கள் இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் 60% அது ஓவர் ஆகிடுது. அநேகமாக நான் அடுத்த மாதம் முடிச்சிடுவோம். அடுத்த புக் ஃபேருக்குள்ளே அடுத்த புக்கும் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பிளானிங் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிச்சிருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ சுவாசம் மூலமாக வந்து நிறைய புத்தகங்கள் கொண்டு வரலாம்னு ஆசை வந்திருக்கு எனக்கு. என்ன மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் பார்க்குறேன், இப்போ வந்திருக்காங்களாம் பார்க்குறேன். பார்க்கும்போது ரொம்ப மலைப்பாகவும் இருக்குது. இவ்வளோ பெரிய ரைட்டர்ஸ் இருக்காங்க. அதில் எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து, ஒரு பட்டிங் ரைட்டருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஒரு டெவலப் பண்ணுறதுக்கு சுவாசம் வந்து அடிக்கோலிக்கிறது. சுவாசம்ன்ற பேரே ஒரு அழகான பேர். புஸ்தகம் வந்து உயிர் நாடி. அதானே, ஒரு புஸ்தகங்கள் தான் உயிர் நாடி. ஒரு மனுஷனோட டெவலப்மெண்ட்டுக்கே அந்த சுவாசமாக இருக்கிறதே அந்த புஸ்தகங்கள் தான். அறிவை வந்து டெவலப் பண்ணுறது புஸ்தகங்கள் தான். அதுக்கு ஏற்ற மாதிரி சுவாசம் அப்படின்ற பேரை வச்சு ரொம்ப அழகான முறையில் செஞ்சுட்டுருக்காரு. எங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். தேங்க்யூ. நண்பர் ஹரன் பிரசன்னாவும் அவருடைய நண்பர்களுமாக இணைந்து சுவாசம் பதிப்பகத்தினுடைய ஒரு புது அலுவலகத்தை இன்று துவங்கி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புத்தகங்கள் என்பது சில குறிப்பிட்ட சித்தாந்தவாதிகளுடைய கைகளில் தான் இதுவரைக்கும் இருந்து வருகிறது. அதை மாற்று சிந்தனையும், அதுவும் பாரத தேசத்தினுடைய சிந்தனைக்கு போக்குக்கு இணைந்த புத்தகங்களை, இதுவரை வெளிவராத புத்தகங்களை கொண்டு வருகின்ற ஒரு முயற்சியிலே ஹரன் பிரசன்னா அவர்கள் இறங்கியிருக்கிறார். குறிப்பாக சொல்ல போகுதுன்னா, ஹரியண்ணா எழுதிய மகாபாரதம் ஒரு மாபெரும் உரையாடல் என்கின்ற ஒரு புத்தகம் மகாபாரதத்தை பற்றி உண்டான பல கற்பனைகளை உடைத்தெறிகிறது. நண்பர் மா வெங்கடேசனுடைய பல புத்தகங்களை ஹரன் பிரசன்னா கொண்டு வந்திருக்கிறார். திருமதி ஜெயஸ்ரீ சாரங்கநாதன் அவருடைய புத்தகங்களும் இங்கே விற்பனைக்கு இருக்கிறது. இதோடு இணைந்து பாரத நாட்டிலே விடுதலை போராட்டத்திற்காக ஆயுதம் தாங்கிய போராளிகளுடைய ஒரு வரலாற்றை பற்றி என்னுடைய ஒரு புத்தகத்தையும் ஹரன் பிரசன்னா அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். இது போன்ற ஒரு புதிய புத்தகங்களை, இதுவரை வெளியிலே பேசப்படாத பல தகவல்களை சுவாசம் பதிப்பகம் இன்று வெளியிட்டு கொண்டிருக்கிறது. இந்த முயற்சி முழுமையாக வெற்றியடையவும், நண்பர்கள் அனைவரும் இந்த புத்தகங்களை வாங்கி
இந்த மண்ணை பற்றியும் இந்த மண்ணுடைய வரலாற்றை பற்றியும் இருக்கின்ற கற்பனைகளையும் கற்பிதங்களையும் உடைப்பதற்காக இந்த பதிப்பகம் இன்னும் பல பல புத்தகங்களை கொண்டு வர வேண்டும் என்று எல்லாம் அல்ல அன்னை பராசக்தியினை வேண்டிக் கொண்டு அரண் பிரசன்னாவுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் எழுத்தாளர் சத்யபிரியன். 40 வருடங்களாக எழுதி கொண்டிருக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் எழுதுவதை நிறுத்தி கொண்ட வேளையில் அரண் பிரசன்னா எனக்கு மிக நெருங்கிய நண்பர். வெகு காலமாக அவருடன் பழக்கம் உண்டு. கிழக்கு பதிப்பகத்தில் இருந்த பொழுதிலிருந்து எனக்கு அவரை நன்றாக தெரியும். அதே நோக்கத்தோடு இங்கே மிக அருமையாக ஒரு பதிப்பகம் கொண்டு வர வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டி இதுவரை நாம் யோசிக்காத ஒரு பகுதியில் அவர்கள் சிந்தனையை கொண்டு நல்ல புத்தகங்கள் கொண்டு வருவதற்கு பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டு அது குறுகிய காலத்தில், அதுதான் மிகவும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு 2 வருட காலத்துக்குள் இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனத்தை கொண்டு வருவது என்பது சாத்தியமில்லை. அது அதாவது அசுர உழைப்பு இருந்தால்தான் அது நடக்கும். அது அரண் பிரசன்னாவிடமும் அவருடைய மொத்த குழுவினரிடமும் நன்றாக வெளிப்படுகிறது. மிக நல்ல நூல்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். திராவிட ஆரிய மாயை என்ற நூல் என்பது எல்லா விஷயங்களையும் நமக்கு ஏற்கனவே தவறாக சித்தரிக்கப்பட்ட பல சித்தாந்தங்களை உடைத்து மிக அருமையான முறையில் கொண்டு வந்திருக்கிறது. அதே போல என்னுடைய மணிமேகலை ஒரு நாவல் வடிவில் என்பது நான் திண்ணையில் எழுதி கொண்டிருந்த காலத்தில் அந்த நூலை படித்துவிட்டு அதன் தொடரை படித்துவிட்டு ஆர்வமாக அதன் பிறகு மணிமேகலை நாவல் வடிவில் சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி 3ஐயும் நாவல் வடிவில் கொண்டு அதாவது வளர்ந்து வரும் எழுத்தாளர்கள் மட்டுமின்றி நன்றாக எழுதக்கூடிய எழுத்தாளர்களுக்கும் சிறந்த வாய்ப்பு அளித்து நல்ல நூல்களை கொண்டு வருவதற்கு அரண் பிரசன்னாவும் அவருடைய குழுவும் மிக அருமையாக பாடுபட்டு கொண்டிருக்கின்றன. சுவாசம் பதிப்பகத்தார் மேன்மேலும் வளர்ந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பதிப்பகமாக வளர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம். அன்புள்ள அரண் பிரசன்னா, அப்புறம் சுவாசம் பதிப்பகங்களோட அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த புதிய ஆஃபீஸ் இன்னும் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாகவும் மேலே மேலே பெருகி வளர்கிறதுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பதிப்பகங்களை உருவாக்கியும் எழுத்தாளர்களை உருவாக்கியும் இன்னும் மேலே மேலே வளர்ந்து நன்னா இருக்கணும். அதான் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம். நான் எழுத்தாளர் சிரா. என்னுடைய 3 புத்தகங்கள் மித்ரன், மகாரதன் மற்றும் சோழசூரியன் அப்படிங்கிற சீரீஸ் இங்கே சுவாசம்ல பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த சுவாசம் அப்படிங்கிற இந்த பெயர் புத்தக வாசிப்பாளர்களுக்கு சுவாசமா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அதே மாதிரி புத்தக வாசிப்பாளர் எல்லாத்துக்கும் சுவாசமா இவங்களும் திகழ்ந்து புத்தகங்களை புத்தக வாசிப்பாளர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப முற்படுறாங்க, கொண்டு போயும் சேர்த்துட்டு இருக்காங்க. இவங்க மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். சுவாசம் பதிப்பகம் புதிய அலுவலகத்தை ராஜாக்கீழ் பக்கத்தில் தொடங்கி இருக்கிறார்கள். அரண் பிரசன்னா அதன் உறுப்பினாளர். பல்வேறு வகையான புத்தகங்கள் இங்கே கிடைக்கின்றன. என்னோட புத்தகம் இந்த பதிப்பகத்தின் மூலமாக வெளிவந்திருக்குது. ஹரிவம்சம் இந்த பதிப்பகத்து மூலமாக வெளிவந்திருக்கு. ஹரிவம்சம், யயாதி இதெல்லாம் மகாபாரதத்தோட தொடர்ச்சிங்க. ஹரிவம்சம் கிருஷ்ணனோட கதையை மெயினாக கொண்ட புத்தக தொகுப்பு 3 பாகங்கள் கொண்டது. யயாதின்றது மகாபாரதத்தில் உள்ள ஒரு சின்ன கிளைக்கதை. அதே மாதிரி மகாபாரதத்துலேருந்து நிறைய கிளைக்கதைகள் அரண் பிரசன்னா சுவாசம் பதிப்பு மூலமாக வெளியே வந்திருக்கு. சுவாசம் பதிப்பகம் புதிய அலுவலகம் திறந்திருக்காங்க. என்னோட வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ப. சரவணன். நான் இப்போது சுவாசம் பதிப்பு அலுவலகத்துக்கு வந்திருக்கிறேன். சுவாசம் பதிப்பகம் தமிழ் இலக்கிய உலகில் மிகச்சிறந்த புத்தகங்களை வெளியிட்டு வருகிறது. அந்த புத்தகங்களில் என் புத்தகங்களும் இருக்கிறது என்பது எனக்கு மிகச்சிறந்த பெருமையையும் நன்மையையும் எனக்கு வழங்கி வருகிறது. அது மட்டுமல்ல, சுவாசம் பதிப்பகத்தை பற்றி ஒரு மிகச்சிறந்த ஒரு கருத்தை நான் சொல்ல வேண்டும். அது உண்மையும் கூடாது. பெரும்பான்மையான எல்லா எழுத்தாளருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்ன என்றால், எழுத்தாளருக்கும் பதிப்பகத்துக்கும் இடையேயான உறவு நிலை. ஆங்கிலத்தில் சொல்வது என்றால் அது கம்யூனிகேஷன் கேப் என்று சொல்லலாம். அது ஒரு துளி அளவு கூட சுவாசம் பதிப்பகத்துக்கும் இல்லை, எழுத்தாளருக்கும் இடையே இல்லவே இல்லை. ஒரு மெசேஜ் போட்டாலும் சரி, ஒரு இமெயில் அனுப்பினாலும் சரி, உடனே ரிப்ளை பண்ணுவாங்க. அது மிகப்பெரிய வரப்பிரசாதம்.
ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பதிப்பு சூழலில் எழுத்தாளர்கள் புத்தகம் அனுப்பிட்டு காத்து கிடப்பாங்க, தவம் கிடப்பாங்க, அடுத்த புத்தகம் எழுத மாட்டாங்க. ஒரு வருஷம் கழிச்சு புத்தகம் திரும்பி வரலாம் அல்லது வராமல் போகலாம், பதில் தெரியாமல் இருக்கும். ஆனால் இங்கே அப்படியே இல்லை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு அப்படின்ற நாள் மட்டும் கிடையாது. இங்கு பதிப்பாளர் மனநிலை மாறி இருக்கிறது. பதிப்பாளர் எழுத்தாளர் உறவுநிலை மிகச்சிறந்த உள்ள முன்னேற்றம் அடைந்திருக்கிறது, குறிப்பாக சுவாசம் பதிப்பகத்தில். அதனால் புதிதாக எழுத வருபவர்கள் தாராளமாக சுவாசம் பதிப்பை அணுகலாம். என் அனுபவத்திலும் சொல்கிறேன், தாராளமாக அணுகலாம். அவர்கள் நல்ல புத்தகங்கள் எழுதினால் கண்டிப்பாக வெளியிடப் போகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கும் சுவாசம் பதிப்புக்கான உறவுநிலை மிகச்சிறப்பாக இருக்கும். அப்படித்தான் இருக்கிறது எனக்கும். ஏற்றாலும் நான் இதுவரை 120 புத்தகங்களை கலந்து எழுதி வந்திருக்கிறேன். இன்னும் எழுதி கொண்டிருப்பேன். அவற்றையும் சுவாசம் பதிப்பகம் வெளியிடும் என்ற நம்பிக்கையில் நான் இருக்கிறேன். சுவாசம் பதிப்பகம் வழியாக என்னுடைய புத்தகங்கள் தமிழகம் முழுக்க உலகம் அளவில் என் புத்தகங்கள் சென்று சேர்ந்திருக்கிறது. அதற்கு கடவுளுக்கும் நன்றி, சுவாசம் பதிப்பகத்திற்கும் நன்றி. சுவாசம் பதிப்பகம் வாழ வேண்டும், வளர வேண்டும். அதனோடு சேர்ந்து எழுத்தாளர்களும் வளர வேண்டும், வாசகர்களும் பயனடைய வேண்டும். நன்றி. சுவாசம் பதிப்பகத்தோட எழுத்தாளர்கள் கூட்டத்துக்கு வந்திருக்கேன். இப்போ தான் ஆஃபீஸை சுற்றி பார்த்தேன், இன்ட்ரோடக்ஷன்லாம் முடிஞ்சது. ஐ எம் ஷூர் இந்த ஒரு குறுகிய காலத்தில் மிக பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஆலமரம் அப்படிம்பாங்களா, அப்படி மாறக்கூடிய ஒரு சின்ன இலை மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அடுத்த ஜெனரேஷனுக்கு ஏராளமான புத்தகங்களை வழங்கின ஒரு ஃபவுண்டேஷனாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். டெடிக்கேட்டட் பீப்புளை பார்க்குறேன், எடிட்டர்ஸு, ஓனர்ஸு, எல்லாருமே டெடிக்கேட்டட். உண்மையிலே வேறு நிறைய பதிப்பகங்கள் ஆஃபீஸுக்கு போயிருக்கேன், அதை வச்சு சொல்கிறேன். ரியல் டெடிப்பகம், எழுத்துங்கிறது எல்லா இடத்துலையும் எதிரொலிக்கு. வாழ்த்துக்கள். வணக்கம். நண்பர் ஹரன் பிரசன்னாவை எனக்கு ஒரு 20 வருடங்களுக்கு முன்னிருந்தே தெரியும். எப்படின்னா, அவர் இந்த குழுமம் நடத்தினாங்கல்ல, அந்த சமயத்துலேருந்தே அந்த குரூப்பில் இருந்த எனக்கு அவரை ரொம்ப பழக்கம். அதுக்கப்புறம் நேரடியாக அவரை சந்திக்கிறதுங்கிறது எனி இண்டியன் பப்ளிகேஷனில் அவர் பொறுப்பெடுத்து அந்த நூலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறப்போ மாம்பழம், அப்போ எனக்கு அவரை நல்லா தெரியும். அதில் அப்போ தான் அவர் என்ன சொன்னார், இந்த இந்திய ஓவியத்தை பற்றி நான் தொடர்ந்து அந்த கட்டுரைகள் சிலதெல்லாம் கொடுத்துருந்தேன், அதை நூலாக போடலாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கி எனி இண்டியன் பப்ளிகேஷனில் அதை நூலாக போட்டார். நான் எழுதுறது, அதாவது ஓவியத்தை பற்றி எழுதணுன்ற ஆசை எனக்கு ஏற்படுது 2020க்கு அப்புறம்தான். அப்போது இந்த நூல் வெளியில் வந்தது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக நான் நினைக்கிறேன். அது எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய நூல்களை எழுதணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு உண்டாக்கிச்சு. அப்புறம் இப்போ இந்த சுவாசங்கிற ஒரு பதிப்பகத்தை அவர் தொடங்கினது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். ஆனால் இப்படி சுற்றி பார்க்குறப்போ அதனுடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப ஒரு கூடுதலான மகிழ்ச்சியை கொடுக்கறது. ஒரு இட் இஸ் ரியலி த்ரில்லிங் டு see such a growth in 2 years. என்னுடைய உள்ளார்ந்த ஆசை என்னன்னா, you must grow more and become one of the best publishers in Tamil Nadu. Thank you. வணக்கம். எனக்கு முன்னால் பேசின நாகராஜனுடைய மனைவி நான். அவர் ஓவியர், நான் கவிஞர். அவர் ஏற்கனவே சொன்ன விஷயங்களை தான் நான் திருப்பி சொல்ல போகிறேன். எங்களுக்கு ஹரப்பிரசன்னாவை ரொம்ப நாளாக தெரியும். ஹரப்பிரசன்னாவோட உழைப்பு எனக்கு நிறைய தெரியும். அவருடைய இலக்கியத்துக்காக அவருடைய பாடம் கொண்டு வர நூல்களை நேர்த்தியாக கொண்டு வரணுங்கிறதுக்காக அவர் மெனக்கெடுறதும், அந்த லாப நஷ்ட கணக்கு பார்க்காம அவர் இந்த இலக்கியத்துக்கு சேவை செய்கிறது, பலவிதமான மக்களை இதுக்குள்ளே இழுத்து கொண்டு வருது. உண்மையில் இப்போ வாசிப்பு குறைஞ்சு போச்சுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் என்ன, இந்த ஹாலுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வாசிப்பு அதிகமாகிருக்குன்னு தான் தோன்றுறது. எங்கேயுமே வாசிப்பு குறைய முடியாது. அந்த நூலை எடுத்து கையில் வாசிக்கிற வாசிப்புங்கிறது என்றைக்குமே அது அது ஒரு பக்கம் போயிட்டே தான் இருக்கும். இந்த எலக்ட்ரானிக் மீடியா வந்ததுனால அதன் மூலமும் வாசிக்க முடியுமே ஒழிய, இந்த காகிதங்கிறது நமக்கெல்லாம் அதுதான் சுவாசம்.
அதுதான் அவர் சுவாசம்னு பேர் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த காகிதமும் எழுத்தும் தான் நமக்கு சுவாசம். அவருடைய சுவாசம் அப்படிங்கிற பதிப்பகம் இன்னும் பெருசாக வளர்ந்து இன்னும் ஒரு முக்கியமான பதிப்பகம் ஆகி அதில் என்னுடைய நூல்கள் எல்லாமே வெளிவரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் அனந்த சாயராம் ரங்கராஜன். எனக்கு 78 வயசாகுது. நான் 1967 எழுதி வருகிறேன். தீபம் நாப்பாத்த சாரதி சாவி அவர்களுடன் பழகி இருக்கிறேன். அவர்கள்தான் என்னுடைய கட்டுரைகள் சிறுகதைகள் ஆகியவற்றை 1968 to 79 வரைக்கும் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு அதுலேயும் நான் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர். எனக்கு ஒரு மாதத்துக்கு 600 பேப்பர் திருத்தணும். அதனால் அந்த பேப்பர் திருத்தத்திலேயே என்னுடைய லைஃப் எழுத்தாளர் லைஃப் பலி வாங்கி விட்டது. அதுக்கப்புறம் நான் டயட்டுன்னு சொல்கிற என்சிஆர்டினுடைய பிரான்ச் அதில் நான் பிரின்ஸ்பாலாக இருந்தேன். அது ரிட்டையர் ஆன பின்னால் மறுபடியும் நான் அவள் விகடன் மல்லிகை மகள் அதில் தான் எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அந்த பின்னால் இப்போ எனக்கு ஹரன் பிரசன்னா சார் எனக்கு ஒரு பிரேக் கொடுத்தார். அதாவது நான் பொன்னியின் செல்வனை நான் சுருக்கம் எழுதி கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் போட்டேன். ஃபேஸ்புக்கில் போட்டதும் அவர் என்ன பண்ணார், நான் 9 மணிக்கு ராத்திரி போட்டேன். 9:10 அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. அந்த பதிப்பகத்தை நான் ஆரம்பிக்கிறேன், எனக்கே முதல் புத்தகமாக எனக்கு நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய சந்தோஷம். அதனால் நான் என்ன பண்ணேன், உடனே விறுவிறுன்னு எழுதி பொன்னியின் செல்வனை சுவாசம் பதிப்பத்தினுடைய முதல் புத்தகமாக எழுதி அது பிரபல வரவேற்பு, நல்ல வரவேற்பு வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், நான் சின்ன வயசில் எந்தெந்த நாவல் படித்தனோ, டால்ஸ்டாய், டாஸ்டாயெவ்ஸ்கி அவங்க நாவலெல்லாம் எனக்கு சுருக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய எனக்கு அவர் ஆதரவு கொடுத்து வருகிறார். அவருக்கு நன்றி. ஒரு ஜெய்கணேஷ் அவர் பாசமிக்க ஒரு இளைஞர். அவரும் அவருடைய ஒய்ஃப் சௌந்தர்யாவும் என் மேல் நிறைய பாசம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் என் நன்றி. அன்பிற்குரிய செந்தமிழ்நாட்டு செல்வர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். எம்மண்டலமும் கொண்ட சுந்தரபாண்டியனுடைய பிறந்த நாள் நேற்றைய தினத்தில் நடைபெற்றது. சித்திரையில் மூலத்தில் அவதரித்தவன் ஆண் மூலம் அரசாளும் என்பார்கள். ஈழத்திலே இருந்து நெல்லூர் வரை ஆண்ட மிகப்பெரிய சக்கரவர்த்தி எம்மண்டலமும் கொண்ட சுந்தரபாண்டியன். அவனுடைய பிறந்த நாளுக்கு அடுத்த நாளிலே நம்முடைய அருமை நண்பர் ஹசன் பிரசன்னா அவர்களின் அமைப்பாகிய சுவாசம் பதிப்பகத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். சுவாசம் நமக்கு தேவை. சுவாசம் இல்லை என்றால் மனிதன் இல்லை. அதுபோல சுவாசம் பதிப்பகம் இல்லை என்றால் தமிழ் இல்லை. சுவாசம் பதிப்பகம் அண்மை காலத்திலே பிறந்து 7-8 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றி மெதுவாகவே பையவே நடை நடந்து இன்றைக்கு சிறுதேர் உருட்டி சிறுபறை முழக்குகின்ற ஒரு அருமையான குழந்தை பருவத்தை கடந்து கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு சுவாசம் பதிப்பகம். இந்த பதிப்பகம் மேலும் மேலும் வளர வேண்டும். ஒவ்வொரு பதிப்பகமுமே ஒரு பல்கலைக்கழகம்தான். ஆக இது சுவாசம் பதிப்பகமும் ஒரு பெரும் பல்கலைக்கழகமாக உருவாக வேண்டும், வளர வேண்டும். வளர்வதற்கான அறிகுறிகள் அங்கே இருக்கின்றன. அந்த அறிகுறிகளை பார்த்து அதை வளர்க்க வேண்டிய பொறுப்பு அதை நடத்துகின்றவர்களுக்கும் அதிலே நூல்கள் எழுதுகின்றவர்களுக்கும் இருக்கின்றது. அது மாத்திரம் போதாது. அது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பல்கலைக்கழகமாக உருவெடுத்து அது வளர வேண்டும் என்று சொன்னால் இங்கே நுகர்வதற்கு ஆட்கள் வர வேண்டும். நம்முடைய செந்தமிழ் நாட்டு செல்வர்கள் இந்த நூல்களை வாங்கி பயில வேண்டும்.
தேர்ந்த அறிவார்ந்த சீரிய உயர்ந்த உன்னத லட்சியங்களை கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்களை வெளியிடுகின்ற பதிப்பகமாக இந்த பதிப்பகம் இருக்கிறது. இதை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு செந்தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைவருக்கும் உரிய ஒரு கடமையாகும். அந்த கடமையை நினைவு கூறுகின்ற வகையிலே உங்கள் மத்தியிலே நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சுவாசம் வளர வேண்டும், சுவாசம் இருக்க வேண்டும், சுவாசம் வளர வேண்டும், சுவாசத்தோடு தமிழும் வளர வேண்டும், தமிழர்களாகிய நீங்களும் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. வணக்கம். வாழ்க்கையின் அடிநாதம் உயிர் மூச்சு, அதாவது சுவாசம். அப்படிப்பட்ட சுவாசம் என்ற ஒரு உயிர் மூச்சாக இன்றைக்கு நம்முடைய உலவ வந்திருக்கிறார் திரு ஹரன் பிரசன்னா அவருடைய சுவாசம் பப்ளிகேஷன்ஸ். அந்த பேரை கேட்டப்பயே அவர் இந்த எழுத்துலகத்திற்கு சுவாசம் கொடுக்கிறார். இந்த பப்ளிகேஷன்ஸ் பல எழுத்தாளர்களுக்கும் ஒரு உயிரை கொடுப்பதாக, உயிர் மூச்சாக, சுவாசமாக இருக்க போகிறது, இருந்து கொண்டிருக்கிறது என்று நான் காண்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. மேலும் மேலும் இது நன்றாக இந்த சுவாசம் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்க வேண்டும். எப்படி பிரம்மதேவனுடைய சுவாசம் 100 வருடங்கள், அது பல பில்லியன் வருடங்கள் போகிறது, அதுபோல நாம் வாழும் காலம் நமக்கு பின்னாலும் இந்த சுவாசம் என்றும் நிற்க வேண்டும் என்று நான் வாழ்த்தி வணங்குகிறேன். அது மட்டுமல்ல, அவர் கொடுத்திருக்கிற புத்தகங்கள், எங்கு நோக்கினும் பலவிதமான புத்தகங்களையும் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. அதை தவிர மிக முக்கியமான என்னுடைய அனுபவத்தில் இருந்து சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு பப்ளிஷர் கிட்ட போகிறதுங்கிறது இது முதல் தடவை இல்லை. பல பப்ளிஷர்ஸையும் நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன். ஆனால் இவர்கிட்டக்க நான் அதுவும் அவரே நம்மிடம் இதை பற்றி பேசுகிறப்ப அவருடைய அணுகுமுறை, அவருடைய கருத்துக்கள், அவர் எப்படி ஒரு எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிறார், அதில் அந்த எழுத்தாளர்களை அவர்களுக்கு அதிகமாக எந்த விதமான ஒரு பண ரீதியாகவோ மன ரீதியாகவோ எந்த விதமான ஒரு கஷ்டமும் கொடுக்காம, நான் செஞ்சு கொடுக்குறேன் மேடம், நான் எல்லாம் உங்களுக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம வெறுமை எழுதி கொடுக்க வேண்டியது தான், மொத்த பொறுப்பையும் அவர் பார்த்து கொண்டார் என்று சொல்லும்போது, இப்படி கிடைக்கிறவங்க ரொம்ப ரேர். இப்படி இருக்கிற பப்ளிஷர்ஸ் மிக மிக அரிது. அதனால் அவர் இந்த மாதிரி ஒரு சேவையாக அவர் இதை செய்கிறத பார்க்குறப்ப மேலும் மேலும் அவர் நன்கு வளர வேண்டும், அவரை அனைவரும் அவருக்கு ஊக்குவித்தல் செய்ய வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சமயத்தில் இன்றைக்கு ராமானுஜருடைய பிறந்த நாள். இந்த ராமானுஜருடைய பிறந்த நாள் அன்று என்னுடைய ராமானுஜ இதிகாசம் என்னும் ஒரு புத்தகத்தையும் கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும். இட்ஸ் அ டைம்லி புக் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். ரொம்ப குறுகிய காலகட்டத்திலேயே மிக வேகமாக அதற்கான அட்டைப்படம் மற்றவித விஷயங்கள் எல்லாற்றையும் அவர் தயார் செய்து இன்றைக்கு அவர் கொண்டு வந்து விட்டார் என்பதற்கு நாம் ஒரு பெரிய ஒரு கைத்தட்டலை நாம் அதற்கு கொடுத்தே ஆக வேண்டும். மிக்க மிக்க நன்றி. அது மட்டுமல்ல, ராமானுஜருடைய அருள், ராமானுஜர் என்னன்னாக்க நம்முடைய சம்பிரதாயம், நம்முடைய தர்மம் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று பாடுபட்டவர். அதே மாதிரி சுவாசமாக, உயிர் மூச்சாக இந்த ஐடியல்ஸ், அதாவது இந்த தர்மம் என்பதற்றை ஹரன் பிரசன்னா, அவர் பேரிலேயே பாருங்க, ஹரிஹரன், எல்லாம் பிரசன்னமாகவும் இருக்கிறார், அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது நான் ராமானுஜருடைய பரிபூரண அருள் அவருக்கு இருக்கும். அது மட்டுமல்ல, இன்று சங்கர ஜெயந்தியும் ஆதிசங்கரருடைய பரிபூரண அருளும் ஹரன் பிரசன்னா அவர்களுக்கும் சுவாசம் பப்ளிகேஷனுக்கும் இருந்து இந்த பப்ளிகேஷன் என்றென்றும் நிலைத்து நின்று மக்களிடையே மிகவும் பிரபலமாக ஆக வேண்டும் என்றும் அவர் இந்த ஆச்சாரியர்களை நான் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.